நடப்பு தொடரின் பிளே ஆஃப் என்ட்ரி தொடர்பான முடிவுகளை வெளிப்படுத்தும் முக்கிய ஆட்டங்கள் நேற்றைய தினம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த முடிவுகள் அடுத்தடுத்த ஆட்டங்கள்ல என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தலாம், ஆர்சிபி vs சிஎஸ்கே மோதும் அடுத்த ஆட்டம் மூலமா எந்த அணி பிளே ஆஃபுக்குள்ள நுழையலாம், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஐபிஎல் தொடரில் இருந்து வெளியேறும் வாய்ப்பு அமையுமா என்பதை பத்தி சுருக்கமா பார்க்கலாம். நேற்றைய சிஎஸ்கே vs ஆர்ஆர் மேட்ச்ல சென்னை அணி வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்துக்கு முன்னேறியது. இதனால அதன் பிளே ஆஃப் வாய்ப்பு முன்பை விட மேலும் அதிகரிச்சிருக்கு. இந்த மேட்ச்ல ராஜஸ்தான் தோல்வி அடைஞ்சதால பிளே ஆஃபுக்கு நேரடியா தகுதி பெறும் வாய்ப்பு தவறி போயிருக்கு. ஆக மீண்டும் அந்த அணி பிளே ஆஃப் போட்டியில நீடிக்கிறது. நேற்றைய மற்றொரு மேட்சான ஆர்சிபி vs டிசி ஆட்டத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறி இருக்கு. இதனால ஆர்சிபி பிளே ஆஃபுக்குள்ள நுழையும் மிக குறைந்த வாய்ப்பு சற்றே அதிகரிச்சிருக்கு. இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சதன் மூலமா டெல்லி அணியின் 95% பிளே ஆஃப் வாய்ப்பு குறைஞ்சிருக்கு. சென்னை பெங்களூரு அணிகளுக்கான பிளே ஆஃப் வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகள் தங்களுக்குள்ள மோதிக்கொள்ளும் ஒரு ஆட்டம் மீதம் இருக்கு. மேட்ச் நடைபெறுவது ஆர்சிபியின் ஹோம் கிரவுண்ட் என்பதால ஆட்டம் அந்த அணிக்கு சாதகமா மாறலாம். அப்படி இந்த மேட்ச்ல ஆர்சிபி வெற்றி பெற்றாலும் அதிக ரன் ரேட் அடிப்படையில் வென்றால் மட்டுமே சென்னை அணியை தாண்டி புள்ளிப்பட்டியலில் முன்னேற முடியும். அப்படி இல்லாம ஆர்சிபி தோல்வி அடைஞ்சா வேற வழியின்றி அந்த அணி தொடரில் இருந்து வெளியேறும். ஹைதராபாத் அணியின் வாய்ப்பை பத்தி பார்த்தோம்னா இன்னும் அந்த அணி குஜராத் மற்றும் பஞ்சாப் அணிகளோட மோதவிருக்கு. அதுல ஏதாவது ஒரு போட்டியில எஸ்ஆர்எச் வென்றாலும் அதன் பிளே ஆஃப் வாய்ப்பு அதிகரிக்கும். 2 போட்டிகளை வென்றால் பிளே ஆஃபிற்கான இடம் உறுதியாகும். ஒருவேளை 2 போட்டிகளையுமே எஸ்ஆர்எச் தோற்றால் ரன் ரேட் பயங்கரமா அடிவாங்கும். அதே சமயத்தில் சென்னைக்கு எதிராக ஒருவேளை ஆர்சிபி வெற்றி பெறும் பட்சத்துல எஸ்ஆர்எச்சின் தோல்வி சாதகமா மாறி அந்த அணியை பின்னுக்கு தள்ளி புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தையும் பிடிக்கலாம். ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்லை. இந்த போட்டியில சென்னை அணி உதாரணமா 200 ரன்களை அடிச்சதுன்னு வச்சுக்கிட்டாலும் அத 18.1 ஓவர்ல ஆர்சிபி எட்டினாலோ அல்லது சென்னை அணிய 18 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தினாலோ மட்டும்தான் ரன் ரேட் அதிகரித்து இதெல்லாம் சாத்தியமாகும். குஜராத் மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதுறாங்க. இது குஜராத் அணிக்கு வாழ்வா சாவா ஆட்டம். இதுல கொல்கத்தா அணி ஏற்கனவே பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்றுவிட்ட நிலையில ஒருவேளை இந்த ஆட்டத்தில் வென்றால் 20 புள்ளிகளோட பிளே ஆஃபில் அதன் முதலிடம் உறுதியாகும். அதே சமயத்தில் குஜராத் தோற்கும் பட்சத்தில் நடப்பு தொடரில் இருந்து அந்த அணி வெளியேறிவிடும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.